வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபோர் சைட் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே நமது ஃபோர் சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவில் டக்குன்னு சமைத்து பட்டுன்னு பசிய போக்குற ஒரு சுவையான உணவை தான் பார்க்க போறோம். அதுதான் ஸ்வீட் முட்டை பிரெட். இதற்கு ஒரு முட்டையும் பிரெட்டும் இருந்தால் போதும். எளிமையாகவும் விரைவாகவும் செய்யக்கூடிய ஒரு உணவு. பயன்படுத்தக்கூடிய முட்டை ரொம்ப நாள் ஆகாத முட்டையாக இருக்க வேண்டும். பிரெட்டும் ரொம்ப சாஃப்டான பிரெட்டாக இருக்க வேண்டும். சாண்ட்விச் பிரெட் இந்த டிஷ்ஷுக்கு வேணாம். முட்டையை உடைக்கிறதுக்கு முன்னாடி முட்டையோட அவுட்டர் பகுதியை நல்லா கழுவிடணும். அதில் கிருமிகள் இருக்க வாய்ப்புண்டு. சாஃப்டான மில்க் பிரெட்டில் செய்கிறப்ப இதோட சுவையும் அருமையாக இருக்கும். இந்த உணவு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் யாருடன் உதவியும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு முட்டை எடுத்துக்கங்க. அந்த முட்டையை கழுவிட்டு நல்லா உடைக்கணும். உடைச்சி இந்த மாரி இருக்கணும் அந்த மஞ்சக்கரு, கலங்கிடாமல், அப்போ தான் அது நல்ல முட்டை. அதற்கு ஒரு முட்டைக்கு இந்த டிஷ்ஷுக்கு 2 ஸ்பூன் ஜீனி தேவை, போதுமானது. உங்களுக்கு மேற்கொண்டு தேவையான நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் ஜீனியை சேர்த்துக்கலாம். பிளெண்டர் இருந்தால் பிளெண்டரை வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, அல்லது ஸ்பூனே போதுமானது. இது நல்லா பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த லம்ப்ஸ், கட்டி அதெல்லாம் இல்லாமல் நல்லா சீராக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனில் எடுக்கிறப்ப இது திடமாக இருக்க பார்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அந்த ஜீனியும் அந்த முட்டையோடு சேர்த்து கரைஞ்சிடும். அதனால கலக்கிறதுக்கு முன்னாடியே ஜீனியும் ஆட் பண்ணிங்க. அடுப்பு மிதமான தீயில இருக்கணும். தேவைப்பட்டா நெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான்ஸ்டிக்னா அப்படியே பிரெட்டை தூக்கி டோஸ்ட் பண்ணலாம். இரு பக்கமும் டோஸ்ட் பண்ணிட்டு அதை அந்த நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சிருக்க முட்டையையும் ஜீனியையும் ஒரு ஸ்பூன்ல எடுத்து ஃபுல்லாக பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். பொதுவாக அதை டிப் பண்ணி போடுவாங்க. டிப் பண்ணி போடுறதோட இது இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். 2 பக்கமும் மிதமான தீயில பிரெட்டை நல்லா அந்த முட்டை கலவையை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். பொதுவாக பிரெட்டை முட்டையில் நனைத்து போடுறதை விட இந்த மாதிரி செய்கிறது சுவையாகவும் இருக்கும், முட்டை கலவியும் வீணாகாமலும் இருக்கும். குழந்தைகள் இந்த உணவை செய்கிறப்ப பாதுகாப்பாக செய்யவும். அவ்வளோதாங்க, சுவையான ஸ்வீட் எக் பிரெட் டோஸ்ட் ரெடி. இதை செய்கிறதுக்கு அதிகப்படியாக 2 நிமிடங்கள் கூட ஆகாது. டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சுவையான உணவு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃபோர்சைட் சேனலை தொடர்பு கொள்ள நம்ம foresighttchannel@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு நீங்கள் தகவல்களை அனுப்பலாம். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். எதை பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வேண்டும் என்பதையும் குறிப்பிடலாம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.